இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி என்று பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 22 முதல் 36 முடிய. இந்த பகுதியில் 3 சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒன்று, ஒரு செயலுக்கு முன்பு நன்றி கூற வேண்டும். அதேபோன்று ஒரு செயலை முடித்த பின்பும் நன்றி கூற வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, புதிய மாற்றங்களை தேவை என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. ஆக முதலில் நற்செய்திக்கு செவிமடுப்போம், பின்பு இறைவார்த்தை சிந்தித்து பார்ப்போம், இறுதியாக ஒரு ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மீது ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே இந்நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத் பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இந்த பகுதியிலே நாம் முதலில் பார்ப்பது, இயேசு 5000 நபர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் பகிர்ந்து அளித்த பின்பு அவர் என்ன செய்கின்றார்? தனியாக ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிப்பதற்காக செல்லுகின்றார். ஆக அந்த செயலை, அதாவது இந்த 5000 நபர்களுக்கு உணவு, ஆண்களுக்கு மட்டும், அதன் போக பெண்கள், குழந்தைகள் என்று பலருக்கும் அந்த உணவை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்பாக அவர் இறைவனிடத்திலே ஜெபிக்கின்றார். அதுபோன்று அந்த செயலை முடித்த பின்பு, தன்னுடைய பணியை முடித்த பின்பு அவர் சென்று மலையோரமாக தனிமையிலே இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார், இறைவனோடு உடன் இருக்கின்றார். ஆக இந்த செயலை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே அந்த நாள் முழுவதையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மாலையிலே தூங்க செல்வதற்கு முன்பு இறைவன் இந்த நாள் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிகாட்டியதற்காக அவருக்கு நன்றி கூற வேண்டும். தொழில் தொடங்குவதற்கு முன்பு இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தொழில் தொடங்கி அந்த நாள் இனிதாக முடிகின்ற பொழுது அதை இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு சென்று வந்த பிறகு நன்றி கூற வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அதை எந்த செயலை செய்தாலும் இறைவனை நம்முடைய அங்கமாக வைத்து நாம் செயல்படுகின்ற பொழுது அந்த நாள், அந்த செயல் இனிமையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வின் வாயிலாக முதலாவதாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இயேசு, சீடர்கள்லாம் படகிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு கடலில் நடந்து வருகின்றார். ஆக இந்த இயேசுதான் பல புதுமைகளை ஆற்றியவர். பல விடயங்களை சீடர்கள் கண் முன்பாக நிகழ்த்தி காட்டிய போதும் அவர்களால் இயேசுவை தூரத்திலிருந்து கண்டுகொள்ள முடிவதில்லை. பக்கத்தில் இருக்கின்ற பொழுது இயேசு யார் என்று தெரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் தூரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகவே இயேசு கடல் நடந்து வருவதை பார்த்து பேய் என்று கத்துகின்றார்கள். நாம் நினைப்பதை விட இன்னொன்று நடக்கிறது என்றால் அதை நாம் பாசிட்டிவாக எடுப்பதை விட நெகட்டிவாக தான் முதலில் பார்க்க ஆசைப்படுகின்றோம். இரவிலே நடந்து செல்லுகின்ற பொழுது சலசலக்கும் சத்தங்கள் கேட்டால் உடனே நம்மை பயம் ஆட்கொள்ளுகிறது. எப்போவாவது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை. ஆக நமக்கு தெரியாத ஏதோ ஒரு நிகழ்வு நம்மை சுற்றி நடக்கின்ற பொழுது அது நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு அது உருவாக்குகிறது.
அது நம்மை ஆட்கொள்ள பார்க்கிறது. ஆக அந்த நேரத்தில் கூட நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எதை கண்டு மஞ்ச வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுதான் நிகழும். அந்த அடிப்படையில் தான் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பேதுரு ஆண்டவரிடம் கேட்கின்றார், ஆண்டவரே, நானும் கடலில் இருந்து நடந்து வரட்டுமா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், நடந்து வா என்று சொல்லுகின்றார். ஆனால் நடக்க ஆரம்பிக்கின்றார், தண்ணீருக்குள் மூழ்குகிறார். காரணம், நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். ஆகவே தான் இயேசு கூறுகின்றார், உன்னுடைய நம்பிக்கை எங்கே போனது? நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எந்த செயலும் முழுமை பெறாது என்பதை இயேசு தெள்ள தெளிவாக நமக்கு விளக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? அல்லது பேருக்கு கிறிஸ்தவர்களாக, பேருக்கு இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றோம்? ஏனென்றால் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். இயேசுவோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம், அதை நாம் செயல்படுத்துகின்ற விதங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் அதில் மாட்சி நாம் தென்படும். ஆகவே இந்த நாளில் இறைவனிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசு எவ்வாறு ஒரு செயலுக்கு முன்பாக ஜெபம் செய்து ஒப்புக் கொடுத்தாரோ அதுபோன்று இந்த நாளை இனிதாக ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாளை இனிதாக துவங்குவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வேண்டுகிறேன். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இதோ இந்த இறை வார்த்தை பகிர்தலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் மென்மேலும் இறையருளை பெற்று இறைவனில் சங்கமாகி இறைவனோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக அளித்தளவும், தீயவைகள் தீய சிந்தனைகள் அவர்களை அண்டாது நீர்தாமை அவர்களை பாதுகாக்கவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.